வெளிப்புறமா அழுக முடியல, மறைமுகமா போய் அழுகுற. என் அறை வீட்டுக்குள்ள அழுகுற, யாரும் இல்லாத நேரத்துல நான் அழுகிறேன், யாருக்குமே தெரியாது நான் அழுகிறது. கர்த்தர் சொல்றாரு, தாவீது அப்படிதான் அழுதார். ஏன் தெரியுமா? அவர் கூட இருக்கிற அவனை நம்பி ஒரு கூட்டம் வந்துச்சு. தாவீதை நம்பி திருட, முள்ள மாறி, கேப் மாறி எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப இவரும் ஓடுறாரு, அவங்க கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? இப்ப இவன் தலைவன் அழுதா கூட இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஐயோ தலைவனே அழுகுறாரு, நம்ம எல்லாம் ஏமாத்திர சொல்லி என்ன பண்ணுவான்? அழ ஆரம்பிச்சிருவான். இதுக்குதான் தாவீது அலறுது யாருக்கு மட்டும் தெரியும்னா கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவர் சொன்னார், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க, உங்க கண்ணீர் ஆண்டவருடைய கணக்கில் இருக்கு, ஆண்டவருடைய கணக்கில் இருக்கு. கண்ணீரை பார்த்து கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனா இருப்பா. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க யோசுவா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். பக்கம் இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தத்தை நம்ம தியானிச்சுட்டு வரோம். பக்கம் 287, 14ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமா பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்னைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுளே என்று சொல்லி ஆணையிட்டார். நம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை தியானிச்சுட்டு வரும். ஒவ்வொரு கோணத்திலையும் இந்த வார்த்தை அப்படியே ஆண்டவர் பேசிட்டே வர்றார். யோசுவா யாருன்னு நம்ம பார்த்தோம். அவன் எப்புனோயின் குமாரன். அவன் யாரு? எப்படியாப்பட்ட ஆளு சொல்லுங்க. அதுதான் சொல்றேனே, இந்த வசனம் எல்லாம் மறந்துச்சுன்னா எப்படி சொல்லுங்க? யோசுவா தேவனோடு கூட இருந்த, அதாவது யாருக்குமே அவனை பத்தி தெரியாது. அத்தனை லட்சம் பேர்ல யோசுவா பத்தி யாருக்குமே இந்த தேசத்துல யாருக்குமே தெரியல. அவன் மறைமுகமா தேவனோடு வளர்ந்தவன். அவனை பத்தி யோசுவா பத்தி அறிஞ்சவன் காலேப்பை பத்தி அறிஞ்சவன் யோசுவா. இவங்க 2 பேர் திக் க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. இப்ப தேவன் யோசுவா அதிகாரத்துல வந்துட்டான், காலேப் அதிகாரத்துல வரல. இப்ப யோசுவா கொடுத்த அதிகாரம் என்னன்னா, கானான் தேசத்துல இருக்கிற எல்லாமே என்ன பண்ணுங்க, சீட்டு போட்டு அந்தந்த கோத்திரத்துக்கு கொடுங்க சொன்னாங்க. இப்ப காலேப் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? காலேப் யாரு? அவன் யார் என்றால், நான் முதல்ல பார்த்தேன், அவன் யூத கோத்திரம் என்று வேதம் சொல்லுது. ஆனா அவன் யாருன்னா, அவன் கோத்திரத்தை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, அவன் தேவனால் அருவருக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, துரத்தப்படுகிற, அழிக்கப்படுகிற ஒரு கோத்திரத்தான். அல்லேலூயா, ஆமென். அவன் யாரு? தேவனால். அவனுக்கும் தேவனுக்கும் என்ன இல்லை, அந்த கோத்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல அந்த ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் போது அவன் கோத்திரத்தையே என்ன பண்ணுங்க, இல்லாம ஆக்கி உனக்கு அவன் தேசத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார். இப்படியாப்பட்ட அந்த காலேப்பு ஆண்டவரை அறிஞ்சு ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஒரு யூத கோத்திரத்துல பெண்ணை கல்யாணம் பண்ணி அவனும் ஒரு யூதனா மாறி இப்ப ஆண்டவருக்கு உத்தமமும் உண்மையுமா பின்பற்றவனாய் மாறினான். அல்லேலூயா. அதே மாதிரி நம்மளும் எங்கேயோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். ஆனா அந்த அறிவு மகிமையின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள உதித்ததுனால நம் கண்கள் திறக்கப்பட்டு நாமும் யூத கோத்திர ராஜசிங்கம் ஆகிய ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம். இதை குறித்து பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான அந்த யோசுவா 14ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல இருந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆகையால் கர்த்தர் நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. நீங்க அந்த நாளில அந்த பட்டணத்துல அரணிப்பான அந்த பட்டணத்துல ஏனாக்கியரும் பெரிய பெரிய ராட்சதர்களும் உண்டு கேள்விப்பட்டீர்களே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானா கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அவர்களை என்ன பண்ணுவேன்? சரி. அப்பொழுது யோசுவா எபுனேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாத்தியனான எபுனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று.
அல்லேலூயா. இது முதல்ல கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி கொஞ்சம் புரியுது, கஷ்டமா தான் இருக்கும். நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டு நான் உங்களுக்கு அதை விளக்குறேன். இப்போ காலேப்பு கேட்கறான், நான் உத்தமமா இருக்கிறேன், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அதுல இருக்கிறது யாருன்னா ஏனோக்கியனர். ஏனோக்கியர்னா எப்படியாப்பட்டவனா ராட்சத பிறவி உடையவர்கள். ராட்சத பிறவினா தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு ஆளும் பணம் வர ஹைட்ல இருப்பானுங்க. அவன் பார்வைக்கு எப்படி இருப்பான்? வெட்டுக்கிளிய போல இருப்பான். எப்படி இருக்கிறான்? வெட்டுக்கிளிய போல இருக்கிறான். இந்த ஏனோக்கியரை பத்தி நம்ம பார்க்கும்பொழுது எடுத்துக்கொள்ளுங்க, என்னாகும் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 27 இருந்து 33 வரைக்கும் எடுத்து வாசிங்களேன். என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 27 இருந்து. அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அது எப்படிப்பட்டவங்க? பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. மிகவும் பெருசா இருக்கு. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அங்க என்னதை பார்க்கறாங்க? ஏனாக்கியரின் குமாரரை நாங்கள் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபிசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். சரி. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை மோசேக்கு முன்பாக ஜனங்கள் என்ன பண்றான்? அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளுவோம். நாம் அதை என்ன பண்ணுவோம்? எளிதா ஜெயிச்சிருவோம். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் இந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால கூடாது பார்க்கிலும் நம்ம பார்க்கல எப்படி இருக்கிறாங்க? பலவான்கள் என்றார்கள். இப்போ பாருங்க, நீங்க 33ஆம் வசனத்துல அங்கே ராட்சத பிறவியான அவனை குறிச்சு என்ன சொல்லுது? அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரர் ஆகிய அதுதான் அந்த தேசம்தான் அவன் கேக்குறான். எப்படியாப்பட்ட ஊரை கேக்குறான்? அங்க இருக்கிறவங்க யார பத்தி கேக்குறான்? ராட்சத பிறவியா இருக்கிற அந்த ஊரை நான் போய் சுதந்தரிக்க போறேன். கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் எளிதா ஜெயிச்சிடுவேன். இது எப்படிங்க இவங்க கையில வசமா போயிடுச்சு இந்த ஊரு? இந்த ஊர் ஆக்சுவலா யாருது தெரியுமா? ஆபிரகாமுடைய பணம் கொடுத்து வாங்கின சொத்து. ஆபிரகாம் என்ன பண்ணா? காசை கொடுத்து வாங்கின சொத்தை இவனுங்க போய் அபகரிச்சிட்டானுங்க. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்னா, எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 1-2 வாசிட்டு 14 இருந்து 18 வாசிக்க போறோம். இதுக்கப்புறம் நம்ம செய்திக்கு போலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. 127 வருஷம் உயிரோடு இருந்தார். சாராள் எத்தனை வருஷம்? 127 வருஷம் உயிரோடு இருந்து. இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எபிரோன். பாருங்களா, அந்த எப்ரோன் தான் அந்த ஏனாக்கியர் பிடிச்ச பட்டணம். அது என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்தில் இருந்து எழுந்து போய் ஏத்திர் புத்திரரோட பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு. சரி, இப்ப 14 வசனம் வாசிக்கலாமா? அதற்கு எப்ரோன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும். என் ஆண்டவரே, நான் சொல்றதை கேளும். அந்த நிலம் ஒரு சேக்கல் நிறை வெள்ளி பெறும். எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம். நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். சரி, இப்போ ஆபிரகாம் வந்து மனைவி இறந்துட்டாங்க. இப்போ அவன் இருக்கிற பட்டணத்துல எப்ரோன்ல அவன் அடக்கம் பண்ணணும். இந்த பிரேதத்தை என்ன பண்ணணும்? இப்ப அடக்கம் பண்ணும் பொழுது 400 சேக்கல் வெள்ளி, கிட்டத்தட்ட 1 கிராம், இப்ப எவ்வளவு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 கோடிக்கு மேல போயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்த வாங்கும் பொழுது
400 சேக்கல் நிறைய வெள்ளியை கொடுத்து அந்த இடத்த என்ன பண்ணிட்டான்? ஆபிரகாமே வாங்கி தன் மனைவியே அங்க. இப்போ இந்த எப்ரோன் பட்டணம் என்ன ஆச்சுன்னா, அது எல்லாமே ஏனோக்கியர் கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். சத்ரு என்ன பண்ணிட்டான்? கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். இப்ப ரொம்ப மனசு கஷ்டம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட முகமுகமா பேசுற வார்த்தை என்னது தெரியுமா? சத்ரு எதெல்லாம் உன் கையிலிருந்து கொள்ளடிச்சிட்டு போயிட்டானோ, எதெல்லாம் உன் கையிலிருந்து அவமசமா போயிடுச்சோ, அது உன் சொத்தா இருக்கலாம், அது உன்னுடைய எதுவா இருக்கலாம், எந்த பண காரியமா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அதை நீயே அதை திருப்பி கொள்ள போகிறாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தேசத்தை, அந்த பகுதியை கர்த்தர் உன் கையில வசமா கொடுக்க போகிறார். அது உன்னுடைய சொத்து என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது உன்னுடைய சொத்து என்பது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. இப்ப அதுதான் கேட்கிறார், இது ஏன் சுதந்திரம்? என்னது? காலேப் சொல்றார், என் மூதாதர்கள் வாங்கி வச்ச சுதந்திரம். இதை நான் எப்படி அந்த சத்துரு கையில விட்டு கொடுப்பேன்? இதை நான் எப்படி விட்டுட்டு சும்மா உட்கார்ந்து இருப்பேன்? சும்மா உட்கார்ந்திருக்க நான் வரல. நான் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். நான் சும்மா இருப்பேனாடா? தேவன் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். எனக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உன் சத்துருவின் கையிலிருந்து நீயே அதை மீட்டுக் கொள்ளுவா என்ற அதிகாரத்தை கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு, அந்த ஆவியோடு நான் புறப்படுவேன். அல்லேலூயா. ஆமென். நீங்க விட்டுட்டு சும்மா இருப்பீங்களா? இப்போ உங்க பூர்வீக சொத்து ஒன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க தாத்தா வாங்கி போட்டதோ, உங்க தாத்தாவுக்கும் தாத்தா வாங்கி போட்டதோ, இப்ப அந்த பேப்பரை உங்க வீட்டுல இருந்து ஏதோ மூல இருந்து எடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அட, நான் இப்ப கோடீஸ்வரன்டா, நானும் அவ்வளோ கீழெல்லாம் இல்ல. இப்ப அது வேற ஒருத்தன் வசமா போயிடுச்சு. விட்டுருவீங்களா? போனா போதுன்னு என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது என்ன பண்ணுவீங்க? ஃபைட் பண்ணி, சண்டை போட்டு, கேஸ போட்டு, அது உரிமை பாராட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரிதான் உங்க பிசாசு உங்க சொத்தெல்லாம், ஆசீர்வாதத்தெல்லாம் திருடி வச்சிருக்கிறான். இதுக்கு வர அர்த்தத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நீ சும்மா விட்டுட்டு உட்கார போறியா, இல்ல அவன் திருநதை நீ மறுபடியும் வாங்க போறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யோசிக்கிறாங்க, என்ன சொத்து அப்பா வச்சுட்டு போனாரு. நான் ஆவிக்குறி பிரகாரத்துல சொல்றேன். நீ வீட்டுல போய் பத்திரத்தை தேடின்னு உட்காந்துக்காதீங்க. சில மைண்ட் அப்படியே யோசிச்சுனா, ஆஹா பார்த்துட்டு சொல்லிட்டார்ல, ஏதாவது ஒண்ணு இருக்குமோ, தேடுவோமோ. ஒன்னும் தேடாத. நான் ஆவிக்குரிய பிரகாரமா சொல்றேன் ஆண்டோட பிள்ளைய. அல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரத்துல உங்க ஆசீர்வாதத்தை திருடின சத்துருவ நீ எப்படி ஜெயிச்சு மறுபடியும் அவன் கையில இருந்து பிடுங்க போற? இது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு எல்லாத்தையும் ஆண்டுகொள், சந்தோஷமா இரு, நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கறேன்னு சொன்னவரு, இவன் என்ன பண்ணிட்டான்? பிசாசுக்கு சத்தம் கொடுத்து, செவி கொடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? அந்த சுதந்திரத்தை வித்துட்டு அடிமையா மாத்திட்டான். இப்ப இவங்க எல்லாரும் எப்படி மாறிட்டாங்கன்னா, பாவத்துக்கு அடிமையா மாறிட்டாங்க. இப்ப இயேசு அந்த பாவத்துல இருந்து அந்த ஜனங்களை மீட்டு ரச்சித்து என்ன பண்றாரு? அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். நீ பாவம் செஞ்சது, உன் முன்னோர்கள் செஞ்ச சாபம் எல்லாம் நான் சுமந்து என் ரத்தத்தினால நான் உன்னை மீட்டு இருக்கிறேன். நீ இனி அடிமையாவதில்லை, நீ சுதந்திரவாளி, நீ சுதந்திரவாளி. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உன் மேல வரும். அல்லேலூயா. இத இப்ப நான் எதெல்லாம் பண்ணும் பொழுது அவன் எதெல்லாம் உரிமை எடுக்கிறான், அந்த ரைட்ஸ் எடுக்கிறான், அதை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு சில காரியங்களை நம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். முதல்ல முக்கியமா கண்டுபிடிச்சிக்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரியான நேரத்துக்கு முடிச்சிருவேன், ரொம்ப நேரம் பேச விரும்பல. எபேசியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 25 32 வரைக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 32, பக்கம் 267வது பக்கம். 4ஆம் அதிகாரம் 25 32. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்.
சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறிச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. இல்ல அழகா ஆண்டவர் தெளிவா பேசுறார். திருவிருந்து பந்திக்கு போறதுக்கு முன்னாடி, பந்தியில கலந்துறதுக்கு முன்னாடி உன் சுதந்திரத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை சத்துருவின் கையிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் இந்த தேவனுடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எரிச்சல் என்ன பண்ணணுமா? நல்லா புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளையே. இந்த கோபம்னு ஒண்ணு இருக்கும் பொழுது உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகிற மகளாய் நீ மாறிடுவாய். இழந்து போகிற மகனாய் நீ மாறிடுவாய். நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகும் பொழுதே பிசாசு யார் மூலியமாவது ஒண்ணு என்ன பண்ணுவானா, கோபத்தை தூண்டி விடுவான், எரிச்சலை தூண்டி விடுவான். இதுக்கு நீ இடம் கொடுக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? தேவன் கொடுத்த விலையேற பெற்ற அந்த ஆசீர்வாதமான அபிஷேகத்தை நீ இழந்து போகிற சூழ்நிலை வந்துடும். இழந்து போயிடுவீங்க. அதனால ஆண்டவர் சொல்றார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. அது உன்னுடைய எரிச்சல் எப்ப தெரியுமா? சூரியன் சாயந்தரம் மறையுது பாருங்க. ஏன் அப்படி சொன்னார்னா, இருட்டுலதான் சத்துரு பயங்கரமா கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால மறையதுக்குள்ளவே நீ என்ன பண்ணு, கோபத்தை தனிச்சிடு, விட்டுரு. கோபத்தை என்ன பண்ணு, சும்மா கிளறினே. சில பேர் பார்த்தா கிளறினே இருப்பாங்க. இவங்க மன்னிச்சுட்டா கூட இவங்க என்னமோ பரிசுத்தவான் மாதிரி நீதிமான் மாதிரி இவங்க போய் பேசுறது. நீ இப்படி பண்ணீங்க, இப்படி பேச, நீ பண்றதெல்லாம் யோக்கியமா, நீ பண்றதெல்லாம் சரியா, கிளறுவாங்க பாருங்க. இது எங்க போய் நிக்கும்னா, பிசாசு உள்ள நுழைஞ்சி அவன் வேலை செய்யறதுக்கு பாத்திரமானா போய் நிக்கும். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறார், நீ பிசாசுக்கு உன் ஆசீர்வாதத்தை விட்டு கொடுக்க போறியா, இல்ல உன் ஆசீர்வாதத்தை நீ அவன் கையில இருந்து வாங்க போறனா? இன்னைக்கே இப்பொழுது ஆண்டவர் உங்ககிட்ட முகமுகமா சொல்றார், நீ சமாதானம் உள்ளவனாய் இருக்கு, நீ சமாதானம் உள்ளவனாய் இரு. சமாதானத்தின் கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். கோப பிசாச உன்னை விட்டு துரத்துவார். அவன் எந்த சமாதானத்தை அவன் உன்னிடத்துல இருந்து எடுத்துக்கொண்டானோ அதே சமாதானத்தை தேவன் 2 மடங்கு உனக்கு தரப்போறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நல்லா கேளுங்க. கோபம் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கேட்கணும். சொல்றத முதல்ல கேட்கணும், அவங்க பேசுறத முதல்ல கேட்கணும். கேட்காமலே சில பேர் கோவப்படுவாங்க, பார்த்திருக்கீங்களா? வாயே திறக்க விட மாட்டாங்க. அப்படி ஒரு காரியத்தை தேவன் விரும்புறல. அந்த காரியத்தை தேவன் வெறுக்கிறார். கேட்கறதுக்கு பொறுமையாவும் கோவப்படுறதுக்கு தாமதமாகும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் தான் கோவப்படுறோம், அப்புறம் தான் கேட்கறோம். கேட்டவனா அச்சோ கோவத்தை பட்டுட்டேனே, இப்ப இதை சமாளிப்பாங்க. எதை வச்சு சமாளிக்கலாம்? அப்ப பிசாசு சொல்லுவான், போன மாசம் அவரு அப்படி பண்ணாரு, இந்த மாசம் நம்ம அப்படி பண்ணுச்சே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துல கோபம் இருக்கோ, எந்த வீட்டுல எரிச்சல் இருக்கோ, அந்த வீட்டுல பிசாசு தான் உள்ள நுழைவான். அந்த வீட்டுல தேவன் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை அழைச்சது ஆண்டவர் தானே, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது தேவன் தானே. எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் தான் என்னை அழைச்சார், அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நான் எல்லாமே அவர் கரையில விட்டுடுவேன். அல்லேலூயா. அவர் பார்த்துப்பார், அவர் நடத்துவார். அவர் தான் சொல்லிட்டார் கோவப்படக்கூடாதுன்னு. நான் இனிமே கோவப்பட மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த ஆசீர்வாத சமாதானத்தை வீட்டுல இருந்து எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம், கோபம். என்ன இப்படி பண்ணிட்டாங்க,
என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி வேதனைப்படுத்துறாங்கன்னு ஒரு கோபம். அது எதுக்கு தெரியுமா? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது, அது அவனுக்கு வழிவகுக்கிற காரியமா மாறிடும். 2வது 29 வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இது 2வது அவனுடைய உன் ஆசீர்வாதத்தை திருடுறதுக்கான. அதாவது வாயை திறந்தாலும் நான் செத்துடுறேன், நான் செத்துடுறேன், நான் இருக்கிறதுனால தானே இப்படி பேசுறேன், நான் இருக்கிறதுனால தானே இப்படி பண்றேன், நான் செத்துடுறேன் இப்பவே, நீ போயிட்டு வா. பயமுறுத்தி அந்த வார்த்தையை என்ன பண்றா தெரியுமா? பிசாசு பிடிச்சிருவான். அதாவது நீதிமொழி புத்தகம் சொல்றார் ஆண்டவரு, நன்மையும் தீமையும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அந்த வார்த்தைய? எதுல இருக்கா? அப்போ உன் வாயின் வார்த்தையை யார் கேட்கறா தெரியுமா? அதிகமா சத்துரு கண்டிப்பா கேட்கறான், கண்டிப்பா கேட்பான். இல்லாததை கூட நீ என்ன பண்ற? வாயை திறந்து சொல்ற, அது இருக்கிறதா அவன் எத்தனை வந்து வச்சிடறான். ஒரு விஷயம் இல்ல, அது இல்லாத நீ சொல்ற, அத பிசாசு கேட்டு இல்லாத ஒரு புதுசா உருவாக்கி உன் கையில வச்சிருவான். தயவு செய்து சொல்ற ஆண்டவருடைய பிள்ளையே, உன் வாயின் வார்த்தையில நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது சொல்றாரு, பேசுறது எப்படி இருக்குன்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை பேசு, கேட்களுக்கு பிரயோஜனம் உண்டாக அதையே பேசு. ஆனா பிள்ளைங்கிட்ட, வீட்டுக்கிட்ட, யார்கிட்ட என்னத்தை பேசுறீங்க? நீங்க என்னத்தை பேசுறீங்க? நல்ல வார்த்தையா பேசுறீங்க, நல்ல வார்த்தையா சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் பிசாசுக்கு கடைசி காலம் என்று அறிந்து அவன் என்ன பண்றான் தெரியுமா? உங்களுடைய வாயின் வார்த்தைகளை அவன் கேட்சப் பண்ண பாக்குறான். அந்த வார்த்தையை அவன் பிடிக்க பாக்குறான். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அவன் என்ன பண்ண பாக்குறான்னா, அவன் உனக்குள்ள உரிமை எடுக்க பாக்குறான், அவன் உனக்குள்ள கிரியை செய்ய பாக்குறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அப்படி எதனா சொல்லி நீ பேசிட்டு இந்த இடத்துல வந்திருந்தா, தேவனிடத்துல தயவா நீ மன்னிப்பு கேள். உன் ஆசீர்வாதத்தின் நன்மை அவன் திருட பாக்குறான், உன் ஆசீர்வாதத்தின் மேன்மை அவன் எடுக்க பாக்குறான். கர்த்தர் சொல்றாரு, உன் வாயின் வார்த்தையில நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், உன் வாயின் வார்த்தையில் நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நீ பேசுனா நல்லதை பேசு, இல்லைன்னா என்ன பண்ணாத. அது ஒரு தென்னாலிராமன் கதை நினைக்கிறேன். அந்த ராஜா என்ன பண்ணுவாராம், வேட்டைக்கு கூப்பிடுவாராம். இவர் என்ன பண்ணுவாராம், போக மாட்டாராம். எல்லாம் நன்மைக்கு சொல்றது இல்லை. என்னது, நான் உன்னை தூக்கி ஜெயில போடுவாராம். என் பேச்சா வரல, கரெக்டா? அது எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன், என் பேச்சு நீ கேட்க மாட்டல. ஒரு ராஜா என்ன எல்லா நன்மைக்கு என்ன சொல்றா, தூக்கி ஜெயிலையும் போட்டுருவாங்க. இப்போ இந்த ராஜா கோவமா பேசிட்டு வெட்டும் போது, ஆப்பிள் எடுத்து வெட்டும் பொழுது தென்னல் பேசுவோம், அவர் கையை கூட வெட்டுவார். அவர் யாரு? ராஜா கையை வெட்டிப்பாரு. எல்லாம் நன்மைக்கு. ராஜாக்கு ஏறிச்சு பாருங்க கோவம். இவன் என்னடா இவன் எல்லாம் நன்மைக்கேவா, தூக்கி ஜெயில போட்டு அவனை கடுங்கால வைடான்னு சொல்றாரு. என்ன பண்ணுவாரு, நல்லா உபத்திரப்படுத்துங்க அவனை, என்னையே டென்ஷன் ஆக்கி விட்டான். அவர் கோவம் அப்படி, அந்த ராஜாவுடைய கோவம் என்னது, பயங்கரமா இருந்துச்சு. எல்லாம் நன்மைக்கு, இதை தவிர வேற பேச மாட்டார். இப்ப ராஜா என்ன பண்ணுவாரா, வேட்டைக்கு போயிடுவாராம். எங்க போயிடுவாரா, வேட்டைக்கு போயிடுவாராம். வேட்டைக்கு போயிட்டா ஒரு புலி அவருக்கு எதிராக வந்துடும். கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணுவான், விட்டு ஓடியே போயிடுவானா. இப்ப ராஜா வந்த உடனே, கரடி நினைக்கிறேன், வந்த உடனே என்னன்னா மைக்க சமர்க்கையில விழுந்துருவாரு. இந்த விழுந்த உடனே இந்த கரடி என்ன பண்ணுமா, கரெக்டா அந்த விரல மட்டும் மோந்து பார்க்குமா, என்னடா கெட்டு போன அழுகி போன நாத்தடிக்குது, நாத்தமே சரியில்லையே, இது கெட்டு போன சரீரம் போல சொல்லி என்ன பண்ணுமா, கரடி திரும்பி போயிடுமா. இப்ப ஓடினவெல்லாம் என்ன பண்ணுவான், ரொம்ப தூரத்துல இருந்து ராஜா வந்து கரடி கொன்னுச்சா இல்ல என்ன பண்ணுதுன்னு தூரமா இருந்து பார்த்துட்டு கிட்ட வருவாங்களாம். கிட்ட வந்த உடனே ராஜா யோசிப்பாராம், ஒண்ணுமே புரியலையா, ஏன்டா எல்லாம் என் ராஜாவே விட்டு ஓடு, ராஜா நீங்க எப்படியாவது தப்பிச்சுப்பீங்க, நாங்க தப்பிக்க தேவையில்லையே சொன்னானுங்க. எல்லாரையும் தூக்கி வாட்டுன்னு வாங்கிட்டு இப்போ அரண்மனைக்கு வந்தோன்னா யோசிச்சு பாக்குறாராம். நான் எல்லா நன்மைக்கே சொன்னான், எல்லா நன்மைக்கே சொன்னான், அவனை கூட்டுன்னு வாடான்னு சொன்னாராம். கூட்டுன்னு வந்தோன்னே, இன்னும் எல்லா நன்மைக்கும் சொன்னியே, என்ன விளக்க சொல்லு. நான் இப்படி, அவர் சொன்னார், ராஜா நான் இப்படி வேட்டைக்கு போனேன், இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதான் நன்மைக்கே சொன்னேன். இவர் சொல்றாரா, யார் சொல்றாரா, நன்மைக்கே சொன்னேன்.
எப்படி? உங்க கை வெட்டினது நன்மைக்கு தான். இந்த கை நல்லா இருந்தா நீ உயிரோட இருந்திருக்க மாட்டேன் அப்படி சொன்னான். சரி, நீ ஜெயிலுக்கு போன அது என்ன நன்மைக்கு? கூட என்னையும் எழுத்துன்னு போயிருப்ப, நீ பொழைச்சிப்ப, நான் செத்து போயிருப்பேன். நான் அங்க இருந்த ஒரு உயிர் பொழைச்சிட்டேன், இதுவும் நன்மைக்கு தானே. எப்படி பேசுற பாருங்க. அதான் பேசுனா என்னது பேசுங்க, நல்லதை பேசுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா என்ன பண்ணாதீங்க, பேசவே பேசாதீங்க. நம்ம பேசினாலே குத்தம் தான் பாஸ்டர். இப்ப எங்க பேச விடுறாங்க? வாயே மூடிக்கிறேன் பாஸ்டர். வீட்டுல வந்தாலும் வாய முடியுது, வெளியே தான் நான் வார்த்தை பேசுறேன். அல்லேலூயா. அப்ப நல்ல ஜாக்கிரதையா இருக்கு. வாயின் வார்த்தையை யார் பிடிப்பா தெரியுமா? கண்டிப்பா பிசாசு பிடிப்பான். யார் பிடிப்பா? சரி, அதனால என்ன ஆகுதுன்னா, நம்முடைய பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொண்டீங்கல்ல, உள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுவார். என்ன பண்ணுவாரு? என்ன ஆராதிச்சு என்ன துதிச்ச இந்த வாய் இப்ப புலம்ப ஆரம்பிக்குதே, இப்படி பண்ணுதேன்னு சொல்லி எப்படி பண்ணுவாராம்? அதுக்கப்புறமேட்டு வசனம் சொல்லுது, சகல விதமான கசப்பு. எல்லாம் சொல்லுங்க, சகல விதமான கசப்பு, கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணம் மற்ற எந்த துர்குணம். அதை லாஸ்டா சொல்றாரு, எல்லா கெட்ட பழக்கங்களும். அதான் சொல்றாரு, உங்களை விட்டு என்ன பண்ண, நீங்க தான் வேணும், நீங்க தான் நீக்கிதான் ஆகணும். என்ன பண்ணுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீக்கிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆண்டவர் ஏத்துக்கிட்ட சொல்லுங்க, வாயத்தை. அப்ப ஆசீர்வாதம் வேணுமா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீக்கி போட்டுருங்க. அவர் பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பார். ஸ்ட்ராங்கா தட்டி அப்படியே ஒரு 2 தட்டு, பக்கத்துல கையை தட்டு. ஐயோ, ரொம்ப அச்சிர போறீங்க. இதான் அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம், இந்த காரியத்தை எல்லாம் கொடுத்துதான் என்ன பண்றான் அவன்? திருட பாக்குறான். அப்போ இந்த எந்த காரியமும் எனக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாத்தையும் வரும். கோபம் வராத மனுஷனா சொல்றேன், செத்து போனாதான் கோபமே வராது. அப்பதான் அடிப்பாங்க டப்ப டப்ப டப்ப. அவன் கோபமே பட மாட்டான், படுத்து. உயிரோடு இருக்கிற வரைக்கும் கோபம் வரும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லா காரியமும் உனக்கு வரும், நடக்கும், எல்லாம் செய்யும். ஆனா நீ எதுக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இடம் கொடுக்கவே கூடாது. நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் தேவனால் ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளானவன், நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ ஒரு மனுஷன் அப்படி நல்லா கவனமா கேளுங்க, இத்தனை காரியத்துல ஏதாவது ஒண்ணுத்துக்கு இடம் கொடுத்தா கூட அவனுக்குள்ள பிசாசு பூந்துருவான். அப்படியா பாஸ்டர்? உண்மையிலே அப்படித்தான். அதை பைபிள்ல நான் எடுத்து காட்டுறேன், நீங்க எடுத்து வாசிங்க. யோவான் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் யாருக்குள்ள புகுந்துட்டானா? யார் அவன்? யூதாஸ் என்ற தேவனுடைய மனுஷன். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி உடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்கள் ஒருவனும் அறியவில்லை. போதும், நல்லா கேளுங்க. இதுல நம்ம வாசிச்சது வசனம் பாத்தீங்களா முன்னாடி எபேசியர்ல, அதுல இருந்து சம்பந்தப்பட்டவன் தான் இவனும். வேதம் சொல்லுது, அவன் திருடனானபடியால் என்னது, பணப்பைய தேவன் அவன் கையில கொடுத்திருந்தார் வேதம் சொல்லுது. இப்போ இவனுக்கு என்ன வந்துச்சுன்னா, மேன்மையான ஊழியத்தை விட்டுட்டான், மேன்மையான ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போறத மறந்துட்டான். இவனுக்குள்ள என்ன ஆசை வந்துச்சுன்னா, பண ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை வந்துருச்சு? நான் சொல்றது உண்மையா இல்லையா? அவனுக்குள்ள என்ன வச்சு, அந்த 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 ஆசையை உண்டு பண்ணும் போதுதான் சாத்தான் உள்ள நுழைவான். எப்படி நுழைவான்? நல்லா புரிஞ்சுக்குங்க ஆண்டவருடைய பிள்ளையே. நேற்று தினம் நீங்க சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரல. நான் ஒரு காரியத்தை நேற்று தினம் யூதாசை குறிச்சு நம்ம பார்த்தோம், நல்லா வாசிச்சோம். ஏன்னா அது கூட ஒரு வாட்டி நான் காட்டிட்டு நான் போறேன். நீதிமொழி புஸ்தகத்துல
27ஆம் அதிகாரம் 5-6. மறைவான சிநேகிதரை பார்க்கிலும் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருவின் முத்தங்களோ. சரி, அதுதான் யூதாஸ் குறிச்சுதான் இது அப்படியே வெளியே வருது. நேற்று தினத்துல நான் பார்த்தேன், ஒரு உண்மையான ஃப்ரெண்டு கடிஞ்சு கொள்ளணும். நீங்க பழகுறீங்க பாத்தீங்களா, அந்த நண்பன் உனக்கு என்ன பண்ணணும், நீ தப்பு பண்ணா, நான் சொல்றது புரியுதா? நீ பழகுற ஃப்ரெண்டு நீ பண்ற தப்ப பார்த்து கடிஞ்சு கொள்ளணும். அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. நீ பண்ற தப்புக்கு ஜிங்சாக் பண்ணி கூட அவன் சேர்த்துறான்னு வச்சிருவேன், அவன் உண்மையான ஃப்ரெண்டா? புரியுதா நான் சொல்றது? அவன் சத்துரு இடும் முத்தங்களோ. ஏன் அப்படி சொல்றீங்க பாஸ்டர்னா, யூதாஸ் இயேசு என்ன பண்ணா, முத்தத்தால தான் காட்டி கொடுத்தான். எதுல காட்டி கொடுத்தான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் யூதாஸா வாழ்றாங்களான்னு எனக்கு தெரியாது, யூதாஸ் சுவாபமா இருக்குதானு எனக்கு தெரியாது. ஆனா நீ ஜாக்கிரதையா இரு. யார் ஜாக்கிரதையா இரு? நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மையான ஃப்ரெண்டு திட்டுவான், உண்மையான அன்புள்ளவன் கடிஞ்சு கொள்ளுவான், உண்மையா பாசம் உள்ளவன் பண்ற தப்ப சொல்லி திருத்துவான். ஆனா பண்ற தப்ப திருத்தாம அவனு கூட சேர்ந்து இன்னும் தப்பு பண்ணு ஏத்தி விடுறவன் என்ன இல்ல, அவன் தான் யூதாஸ். அவன் டைரக்டா முத்தத்தை கொடுக்க மாட்டான், முத்த மாதிரி பேசிட்டே இருப்பான், முத்தா பேசுவான். அல்லேலூயா. இப்ப யூதாஸ் கிட்ட இதுதான் இப்ப பார்த்தமே அந்த வசனத்தை. இப்ப இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணிட்டான், அந்த பண ஆசைனால சாத்தான் உள்ள புகுந்துட்டான். உள்ள புகுந்த உடனே டைரக்டா இவர் ஃப்ரெண்ட் புதுசா சேர்த்துக்கிட்டார். புது ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டு? அது என்ன ஃப்ரெண்டு தெரியுமா? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் அதிபதிகள், இவங்கெல்லாம் யாரு? யூதாஸ் புது ஃப்ரெண்டு. இயேசு ஃப்ரெண்டு எனக்கு வேணாம், இயேசு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எனக்கு வேணாம், புது பணக்கார ஃப்ரெண்டு தான் எனக்கு வேணும். நான் சொல்லங்க, வேதம் சொல்லுது. நான் சொல்ல, நான் எடுத்து காட்டுவா எடுங்க பைபிள்ல. மத்திய புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல 46-50 இருந்து பாருங்களேன். மத்திய புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல 40 வாசிங்க. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது எங்களோட. அதெல்லாம் வேணாம், லாஸ்டா வாங்க, பிடிக்க வருவாங்க பாருங்க, அதை வாசிங்க. நல்ல வாசிங்க. மத்திய 26ஆம் அதிகாரம் 46. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்துச்சு. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்க போவோம் என்றார். போவோம் சொன்னா அவர் இப்படி போகையில் 12 ஒருவனாக யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். அவர் எப்படி கூப்பிட்டு வர்றாரு பாரு ஃப்ரெண்ட, பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அப்படின்னா ஐ பாஸ்டரும் ஜனத்தில் இருக்கிற திரளான ஜனத்தில் இருக்கிற ஒரு மூப்பரும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் சொல்றான், நான் எவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறனோ அவனே தான், அவனை பிடிச்சுக்கோங்க என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். சரி, எப்படி செஞ்சானா? இப்ப நீதிமொழியில பார்த்தோம், என்ன பண்ணா, சத்துரு இடும் முத்தமோ. ஆனா ஆண்டவர் என் சிநேகிதனே முத்தத்தாலியா காட்டி கொடுத்துட்ட. என்ன கேக்குறாரு? முத்தத்தாலியா காட்டி கொடுத்துட்ட. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளையே. சத்துருக்கு மட்டும் இடம் கொடுத்தா, அவன் உள்ள புகுந்தா, அவன் சத்தத்தை நீ கேட்க ஆரம்பிச்சா, உன்னை தவறான பாதையில தான் நடத்துவான். உண்மையா நேசிக்கிறவன் என்ன பண்ணுவானா, உன்னை கடிஞ்சு கொள்வான். நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் என்ன பண்ணுவாங்க, கடிஞ்சு கொண்டுதான் பேசுவாங்க. உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க, பண்ணாத தப்பு, இப்படி போகாத, இப்படி செய்யாத, கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம், அவங்களும் ஃப்ரெண்டு மாதிரி தான், அவங்க கடிஞ்சு கொள்வாங்க. இந்த பலிபீடத்துல ஆண்டவர் உன்னை நேசிக்கிறதுனால என்ன பண்ணுவாரு, கடிஞ்சு கொள்வாரு. உன்கிட்ட வரும் வார்த்தை, அது நீ என்ன பண்ணணும்னா கீழ்ப்படிஞ்சு கேட்டுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யூதாஸ் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளையே,
அவன் வந்து அவனுக்குள்ள இருக்கிற ஆசை, அந்த பண ஆசை அவனுடைய மேன்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் பெரிய அப்போஸ்தலன் ஊழியத்தை இழந்து போனான். அவன் பெரிய தீர்க்கதரிசியா இருக்க வேண்டியவன், ஆண்டவருக்காக வைராக்கியமா சபையை கட்ட வேண்டிய மனுஷன். நான் உண்மையிலே சொல்றேங்க, சபை இல்லாம நித்தியத்துக்கு போகாம ரொம்ப பரிதாபமா செத்து போனான். இதுக்கு காரணம் என்ன? சாத்தானுக்கு இடம் கொடுத்தது காரணம் என்ன? பணம், துட்டு. என்னது? அத சொல்லுவாங்க உலகத்துல, பணம் பாதாள வரைக்கும் பாயுமா. பாதாளத்து பாயாதுப்பா, உனக்கு பாதாளத்தை தூக்கி போட்டு. பணம் பணம் வேணும். நான் என்ன சொல்றேன்னா, பணம் வேணும், பண ஆசை தான் வேணாம். பைபிள் ஆன சொல்றாரு எல்லாத்துக்கும் பணம் உதவும். என்னது? எல்லாத்துக்கும் என்னன்னா அந்த ஆசை இருக்கு பாருங்க, அந்த பண ஆசை. பணம் பணம் பணம், அது சுத்துவாங்க, அது வாங்க, இது வந்து அப்படி ஒரு ஆசை தான் அவனை என்ன பண்ணிடும் தெரியுமா? நரக பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிடும். அல்லேலூயா. அப்போ இந்த உன்னுடைய மேன்மையான ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு நீ சாத்தானுடைய எந்த ஒரு காரியத்துல பொய் கூட சொல்றாங்க, நீ பொய் பேசுனா உனக்குள்ள போந்துரும். நீ எப்ப சின்னதா பேச ஆரம்பிக்கிறியோ பில்டப் பண்ணி பேச ஆரம்பிப்ப. அடுத்த பில்டப் மேல பில்டப், பில்டிங் கட்டி பேசுவ. இப்படி சரிங்க இல்லங்க, அவங்களுக்கு தெரியல என்ன தெரியல, வேற என்ன பண்ண தெரியல. அவன் தெரிஞ்சு பேச, தெரியாம பேச, ஒன்னும் பேசுறான். அதான் சொன்னாரு, உள்ளதுன்னு பேசிடு, இல்லன்னா இல்லன்னு சொல்லிடு. இதுதான் உனக்கு கரெக்ட், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் உனக்கு மேன்மை. இல்ல பல நாள் திருட ஒரு நாள் மாட்டிப்பாங்க. எப்படி மாட்டிப்பானா? கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிப்பான். அது யாரா இருந்தாலும் சரி, அது பெரிய பாஸ்டரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் யாரா இருந்தாலும் சரி. அதனால குடும்பத்துல ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் பெறதுக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, உண்மையா இருங்க. உண்மையா இருங்க. குடும்பத்துல நபர்கிட்ட என்ன இருங்க? ஆமா, உண்மையா இருங்க. கணவன் மனைவி கிட்ட உண்மையா இருங்க, பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட உண்மையா இருங்க. அந்த உண்மையை பார்த்துதான் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிற தேவன். அல்லேலூயா. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 7:17 யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 7-14 4ஆம் அதிகாரத்துல 7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்க, கவனமா, ரொம்ப முக்கியமான விஷயம். தேவனுக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு எதிர்த்து நில். இந்த யூதாஸ் என்ன பண்ணிட்டான்னா, யூதாஸ் காரியத்து அவன் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான், ஏசப்பாவுக்கு எதிர்த்து நின்ட்டான். இல்லையா? ஆமாவா? அவன் ஏசப்பாவை காட்டி கொடுக்கறதுக்கு துணிஞ்சிட்டான். பாத்தீங்களா? பாவத்துக்கு என்ன பண்ணிட்டான்? துணிஞ்சிட்டான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அவனுக்கு தான் எதிர்த்து நிக்கணும். அவன் பொய் சொல்ல சொன்னா நீ சொல்லணும், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அவன் திருட சொன்னா நீ சொல்லணும், நான் திருடலாம் மாட்டேன். சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். உள்ளே சொல்லக்கூடாது, சத்தமா வெளியே உன் காது கேட்கணும், உன் சத்தம் உன் காதுக்குள்ள ஒழணும். அந்த மாதிரி நீ சொல்லணும். அடுத்தது வாசிப்போம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உன்கிட்ட சேருவார். பாவிகளே, உங்க கைகளை இருமனம் உள்ளவர்களே, நுக்கிப்பாகவும், அப்பொழுது கர்த்தர் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை. சரி, இப்போ இதுல அழகா பேசுறது, கரெக்டா தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டார், பிசாசுக்கு எதிர்த்து நில். ஆனா நீங்க யாருக்கு எதிர்த்து நிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. என்ன வார்த்தைக்கு? வசனத்துக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை யூதாஸ் எப்படி இயேசு கூட இருந்து வாழ்ந்தாரோ அந்த மாதிரி தான் இங்க ஆண்டவருக்குள்ள இருந்து நம்ம வாழ்றோம். இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் இப்படியும் அப்படியும் வாழ்ந்தா ஒரே வாழ்க்கை, செத்தா பரலோகம், கண்ண முன்ன ஜீவ கிரீடம், அங்க மகிமையின் தேசம். இதுக்காக தான் நான் வாழ்றேன். அதுல நான் எப்படி வாழணும்னா, உண்மையும் உத்தமமுமாய் பரிசுத்தமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் நான் கர்த்தருக்கு பிரியமானவனாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. உன்னை தூண்டுவா,
எழுதி வச்சுக்கோ, வீட்டுக்கு போனவன தூண்டுவான். பேசு, யோசி, அப்படியா எல்லாம் செய்ய சொல்லுவான். நீ என்ன பண்ணணும்? போடா அப்பால போட சாத்தான், என் தேவன் பார்த்து கொள்ளுவா. நான் எதுக்கும் இடம் கொடுக்கிறவன் அல்ல. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறவன். நான் பயப்பட மாட்டேன். நான் அக்கினியில நடந்தாலும், நான் சோதனையில இருந்தாலும் என்னை தப்புவிக்க என் தேவன் தூதரோடு வருவார். இறங்கி எனக்காக வருவார். நான் பாதாளத்தில் இருந்தாலும் அவர் கையை தூக்கி எடுக்கும். நான் எதுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இதுதாங்க ரொம்ப முக்கியம். சூழ்நிலையை பார்க்காதீங்க. உன் நிலைமை அப்படி போதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தரை நம்புறல்ல, தைரியமா இரு. நீ பயப்படாத. உன்னை கை விட்டுருவாரா? உன்னை கை விட்டுருவாரா? நான் கேட்கிறேன், உன்னை கை விட்டுருவாரா? ஏசப்பா உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏசப்பா உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உன் பிள்ளையும் கைவிட மாட்டார். உன் குடும்பத்தை கைவிட மாட்டார். உன் கணவனாரையும் கைவிட மாட்டார். நீ கர்த்தரை நம்பிரு மகளே. சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத. சத்துரு உன் சூழ்நிலையை அப்படி மாத்தி மாத்தி காட்டுவான். உன் கண்ணுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் பேசுவான். நீ தைரியமா சொல்லு, கர்த்தரை நம்புற பிள்ளை தைரியமா சொல்லு, நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, சத்துருக்கு இடம் கொடுக்காதீங்க, விசுவாசத்துல நில்லுங்க. கர்த்தர் நலமானதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எதிர்க்கணும், பேசணும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. உங்களுக்கு ஒன்னே ஒன்று கத்துத்தரேன். நீ வீட்டுல பேசுவியோ, ஜப ரூம்ல பேசுவியோ, ஆலயத்துல வந்து பேசுவியோ, சத்தமிட்டு உள்ளத்துல இருந்து பேசு. நீங்க சொல்ற சத்தம் காதுல ரிட்டர்ன் வரணும். நீ பேசுறது எங்க வரணும்? வெளியே கேட்டு, இந்த ஸ்பீக்கர் கேட்டு மறுபடியும் எனக்கு கேக்குது பாருங்க. இந்த மாதிரி நீங்க பாடுற சத்தமும் பேசுற சத்தமும் உங்களுக்கு உள்ள மறுபடியும் போகணும். அப்போ உன் ஆத்மா பலன் அடையும். ஆத்மா என்ன பண்ணும்? ஆமா, அதான் நீதிமொழி புஸ்தகத்துல ஞானத்தை பார்த்து சத்தமிட்டு கூப்பிடு. எப்படி சொல்றாரு? உன் வாயை திறந்து பேசு, சத்தமிட்டு பேசு, நல்லதை பேசு. அந்த நல்லதோட வார்த்தை ரிட்டர்ன் உன் கீழே கேட்கும் போது யாரும் பேசணும் அவசியம் இல்லை. அது உன்கிட்ட பேசும் பொழுது உனக்கு ஒரு புது பலன் வந்துடும். அல்லேலூயா, ஆமென். ஆனா இன்னைக்கு சத்துரு அப்படி இருக்கிறான், சத்துரு அதை பண்றான், அவன் பலசாலியா இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், அப்படி இருக்க. நீ அப்படிதான் பேசுற, அவனை தான் உயர்த்துற. உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நீ பேசு. உனக்குள் இருக்கிற உலகத்துல இருக்கிறவர்களும் எனக்குள் இருக்கிற வல்லவர் என்பதை நீ பேசு. உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் என்னை நடத்துகிற கர்த்தர் பராக்கிரமசாலியா இருக்கிறார் என்று பேசு. அல்லேலூயா. நீ எதெல்லாம் இழந்தையோ இந்த பந்தியில கத்த சொல்லி அனுப்புறா. நீ மறுபடியும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள போகிற. நீ இழந்ததெல்லாம் உன்னை தேடி கர்த்தர் கொடுக்க போகிறா. உன் சுதந்திரம் உன் கையில வரும். உன் சுதந்திரம் உன் நன்மை உன்னை தேடி வரும். உன் ஊழியம் உன் கையில மறுபடியும் கிடைக்கும். உனக்காக கர்த்தர் செய்யறது பயங்கரமானதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இது கர்த்தர் யாருக்கோ பேசுற வார்த்தை. உன் வாயின் வார்த்தையை தைரியமா பேசு. நியாயாதிபதி புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 10 to 16 வரைக்கும் வாசிங்க. எல்லாம் பைபிள் தரங்க. பக்கம் 309வது பக்கம். நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 10 to 16. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமியோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாத போனீர்கள். ஆண்டவர் எத்தனை வாட்டி சொன்னார், நீ பயப்படாத, அவன் அதை பண்றான், அவன் இதை பண்றான், எனக்கு விதமா சூனியம் பண்றான், மந்திரம் பண்றான். நீ உள்ள புலம்பிக்கிட்டு அது வாயை திறந்து சொல்லாத, நீ பயப்படாத. ஏன் தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரானிய யோவாத்தின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கல்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியாரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். பாருங்க, இங்க கோதுமையை அவன் விளை வச்ச கோதுமை, அந்த வருமானத்தை, அந்த ஆசீர்வாதத்தை காப்பாத்துறதுக்காக சத்துருவின் கையிலிருந்து என்ன பண்றான்? பாதுகாப்பதற்காக ஒரு மரத்து கீழே உட்கார்ந்து அதுக்கு ஒரு வேலியை போட்டு மறைச்சு வைக்கிறான்.
இப்போ அந்த மரத்தாண்ட கர்த்தர் வந்து சொல்றார், கர்த்தரோட தூதன் இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, அவனுக்கு தரிசனமாய் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இவனுடைய எண்ணம் என்னன்னா, எப்படியாவது நான் சம்பாதிச்சத பிசாசு இனிமே திருடக்கூடாது ஆண்டவரே. அவன் வரான், தூக்கின்னு போயினே இருக்கிறான், வரான், திருடிட்டு போயிட்டே இருக்கிறான், வருது வட்டிக்காரன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான், வருது தண்டல்காரன் இந்த பக்கம் வந்து பெல் அடிக்கிறான், 100 வாட்டி போன் அடிக்கிறான், வருது பாஸ்டர், இப்படியே போயிடுது பாஸ்டர். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் எல்லாம் இருக்கு. அப்போது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவரே கர்த்தர் எங்களோட இருந்தால். இப்ப கேக்குறாங்க, நான் ஆலயத்துக்கு வரனே, நான் சொல்றது மொத்த வாசிப்போம், நான் ஆலயத்துக்கு வரனே, கர்த்தர் ஏன் கூட இருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? ஓகேப்பா, கர்த்தர் அது சொல்ற, கர்த்தர் எங்களோட இருந்தா இவையெல்லாம் எனக்கு ஏன் நடக்குது? யாரு கேட்டு வந்தான்னு தெரியல. கர்த்தர் ஏன் கூட இருந்தா நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்? கர்த்தர் ஏன் கூட இருந்தா நான் ஏன் இப்படி அலைறேன்? அவனும் அப்படிதாங்க கேட்டார். ஆண்டவரே வந்து பேசுறார், பராக்கிரமசாலியே. இவன் சத்துருக்கு எதிர்த்து நிக்க பயம், பிசாசுக்கு எதிர்த்து நிக்க என்ன இல்ல, தெம்பு இல்ல, பயந்து போய் நடுங்குறாரு. நடுங்கி 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 ஆடி ஆடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு 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 பாத்துக்கிறார். எத்தனை போயிடுவானா, எத்தனை போயிடுவானா, எடுத்துன்னு போயிடுவா. கர்த்தர் நிக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஒண்ணு ஆண்டவர் என் கூட இருந்தா நான் ஏன்? சரி, அடுத்தது வாசிங்களேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து அவர் அது பாருங்க, ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. இதெல்லாம் ஏன் நடக்குது? கர்த்தர் எங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இவ்வளவு அற்புதம் எல்லாரும் சாட்சி சொல்றாங்களே, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டுது? அந்த அற்புதம் மட்டும் எனக்கு மட்டும் வாய்க்க மாட்டுது? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். சரி, அல்லேலூயா. கேக்குறாரு, எத்தனை வாட்டி ஆண்டவர் பலிப்படுத்துறது நான் உன்னோட இருக்கிற சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. ஆண்டவர் உனக்கு இது செய்வார செய்யணும் நம்ப மாட்டாங்க. நம்ப மாதிரி அவங்க வந்து என்ன இல்ல, மறுபடியும் ஆண்டவரே கேட்பாங்க, நீங்க இருந்தா ஏன் இப்படிலாம் நடக்குது ஆண்டவரே? தலையை ஒரு தொங்க போட்டுக்கிட்டு தலையை இப்படி ஆட்டிக்கிட்டு, ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா? நானும் வந்துட்டு தான் போறேனே, உங்களுக்கு கண்ணாது இருக்கு ஆண்டவரே, வருது ஓடுதே புடுங்கின்னு போயிடுறாங்களே, நான் என்ன பண்றது? நீ என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு நடந்துட்ட, நான் கேட்கிறேன். என்ன கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன், என்ன கர்த்தர் பேசி நீ தீர்மானம் எடுத்துட்ட, நான் கேட்கறது புரியுதா? நீங்க கர்த்தர் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? நீங்க கர்த்தர் பேசி அந்த முடிவுல நிக்கிறீங்களா? நீங்க கர்த்தர் பேசி அந்த ஸ்ட்ராங்கா அவர் பாதையில நடப்பேன்னு ஒரு ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லாம் கேட்கும் போது வைராக்கியமா, இனி கர்த்தர் தான் எனக்கு, இனி ஆண்டவரை தவறாமல் ஓடுவேன், தவறாமல் தேடுவேன், உபத்திரவத்துல தேடுவேன், இனி கர்த்தர் பேசிட்டாரு, அடுத்த வாரம் வந்தா போதும். எங்கடா சொன்ன ஒரு ஆளே காணோம், சொன்னா அந்த அம்மா ஆளே காணோம். அல்லேலூயா. கர்த்தர் பாப்பார், கர்த்தர் என்னோடு இருந்த இதெல்லாம் நடக்குவானே. இவரு அப்படிதான் கேட்கிறாரு, சொல்றாரு, இப்ப கூட ஒண்ணு இல்ல, நீ போ கிதியோனே, உனக்கு என்ன இந்த கொஞ்சம் பலம் தானே இருக்கு, அந்த கொஞ்சம் பலத்தோட நீ போ, உன்னை அறுப்படுதுன்னா. ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது, பயந்து திரும்பி வரக்கூடாது. நீ ஸ்ட்ராங்கா எதிர்த்து நில், நீ ஸ்ட்ராங்கா முன்னேறி செல். உன் கூட இந்த கர்த்தர் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும், உன் கூட இந்த கர்த்தர் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். நீ எடுத்த முடிவுல மட்டும் உறுதியா நில், நீ எடுத்த தீர்மானத்துல மட்டும் உறுதியா நில். அல்லேலூயா. ஆண்டவர், நான் உன்னோடு இருப்பேன், வருவேன்னு சொல்ல, இனிமே வரப்போறேன்னு சொல்ல, இனிமேதான் வந்து உனக்கு செய்வேன்னு சொல்ல, உன் கூட நான் இருப்பேன்னு வாக்கு கொடுக்கிறான்.
உன் கூட நான் இருப்பேன் வாக்கு கொடுக்கிறார். எதை உன் மீதியான் திருடி போனானோ அதை நீ போய் மறுபடியும் கொள்ளையிட்டு வரப்போகிற. எதை அவன் எடுத்துட்டு போனானோ உன் கையில இருந்து அதை நீ அவன் கையில இருந்து வாங்க போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உன் சொத்து, உன் உரிமை. நீ பிசாசு விட்டு குத்து உட்கார்ந்து இருப்பியா? நான் கேட்கிறேன். உங்க சொத்து தான், உங்க உரிமை தான், உங்க வருமானம் தான், நீங்க கஷ்டப்பட்டது தான். எடுத்துட்டு போட சொல்லி கம்முன்னு உட்கார்ந்து இருப்பீங்களா? விடவே கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா உனக்காக சிலுவையில அவனுடைய தலையை நசுக்கி அவன் உன்கிட்ட எதெல்லாம் பறிச்சானோ அதெல்லாம் அவன் கையில இருந்து உனக்கு வாங்கி தர வரும். அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நீ தேவனுக்கு உண்மையா இரு மகனே, நீ தேவனுக்கு உண்மையா இரு மகனே. கர்த்தர் உன் கூட செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உன் கூட செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய தூதனானவர் இயேசுவானவர் உங்ககிட்ட பேசுறார். முகமுகமா தெளிவா பேசுறார். ஆமா, ஆண்டவருடைய பிள்ளையே, எனக்கு பலன் இல்ல, இனி நான் எப்படி இதுல இருந்து வெளியே வரப்போறேன்? இப்படி ஒரு அடிமை பிசாசு கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனே, இந்த அடிமை பிசாசு கிட்ட இருந்து நான் எப்ப தப்பிக்க போறேன்? யார் என்ன தப்புவிப்பா? யார் என்ன காப்பாத்துவா? கர்த்தர் சொல்ல, நான் உன்னை அனுப்புறேன். இருக்கிற பலத்தோடு போ. உன்னை அனுப்புறது நான் அல்லவா? உன்னை அனுப்புறது நான் அல்லவா? உன் சந்தோஷத்தை மறுபடியும் நான் உனக்கு தருவேன். நீ இழந்து போறத மறுபடியும் நான் உன் கையில கொடுப்பேன். நீ மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு நீ மறுபடியும் தேவனோட சந்தோஷமா இருக்க போற மகன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சுதந்திரத்தை சத்துரு திருடுனாலும் பயப்படாத. ஆண்டவருடைய பிள்ளைய, அவன் திருடுனாலும் பயப்படாத. அவன் எவ்வளவு நாள் அவன் கையில வச்சிருக்கான்னு பார்க்கலாம். நீ மட்டும் கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லு. நீ மட்டும் ஆண்டவருக்காக அப்படியே நில்லு. அக்கினி மேல இறங்கி எரிச்சு போட்டா கூட நான் நிப்பேன்னு சொல்லி நில்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு கர்த்தர் உங்ககிட்ட தெளிவா பேசுறான். அவன் கிரியை தூண்டினாலும் நீ செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் உங்ககிட்ட பேசுறான். அவன் தூண்டுறதுதான் அவன் வேலை, ஆசை காட்டுறதுதான் அவன் வேலை. அந்த ஆசைக்கு நீ இணங்க கூடாதுன்னு கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு. உன்கிட்ட முகமுகமா பேசுறார். மகளே, உன்கிட்ட முகமுகமா பேசுறார். மகனே, உன்கிட்ட முகமுகமா பேசுறார். உன்னை அனுப்புறது கர்த்தர் அல்லவா? சத்துருவின் கையிலிருந்து உன்னுடைய ஜனங்களை, உன் பிள்ளையை நீ காப்பாற்ற வேண்டிய மகன் அல்லவா? உன் சத்துருவின் கையிலிருந்து உன் வீட்டுக்கார கணவன் மனைவி காப்பாற்ற வேண்டியவன் நீ அல்லவா? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ விசேஷமானவன். உன்னை குறிச்சு கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறான். உன்னை குறிச்சு கர்த்தர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறான். அந்த சத்துரு ஏமாத்துறான். உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், உனக்குள்ள வாசமா இருக்கிற தேவன் பெரியவர், 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 பெரியவர். அல்லேலூயா, ஆமென். யார் மீட்கிறது? உன் பிள்ளை யார் சத்துரு கையில மீட்கிறது? நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உனக்குள்ள இருந்து கர்த்தர் கிரியை செய்வான். ஸ்ட்ரெயிட்டா மீதியான் கிட்ட கர்த்தர் போல கிதியோனுக்குள்ள வாசம் பண்ணி கிதியோனை அனுப்பி இப்பவும் கூட நான் வருவேன் சொல்லி, நீங்க தான் தேவை. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் அது செய்யும். உங்களுக்கு கொடுத்த வல்லமை தான் அது செய்யும். உங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை தான் அது செய்யும். அந்த வார்த்தையோடு புறப்பட்டு போ. கர்த்தர் உன்னோடு கூட வருவார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்தீங்கன்னா நேரம் இருக்காது. நான் வாசிக்கிறேன், நான் சொல்றேன். ஈசாக்கு என்ன பண்றான்? ஒரு துறவை தோன்றான். சத்துரு வந்து என்ன பண்றான்? ரெண்டாவது ஒண்ணு தோன்றான். அது என்ன பண்ணிட்டான்? மூணாவது ஒண்ணு தோன்றான். அது என்ன பண்ண முடியல? ரகபோத். இப்ப இந்த 2-3 துறவை யாருதுன்னா, ஆபிரகாம் தன் வேலைக்காரனால தோண்டப்பட்ட கிணறு. யாரு? ஆபிரகாமே தன் வேலைக்காரனால தோண்டப்பட்ட கிணறு. இதை யார் எடுத்துக்கிறது? சத்துரு எடுத்துக்கிறான். நீங்க பாருங்க, நீ எதெல்லாம் இழந்தையோ, எதெல்லாம் சத்துரு உன்னை ஏமாத்தி எடுத்துக்கிட்டானோ, கர்த்தர் இடத்துல நீ அமைதியா இரு. கர்த்தர் இடத்துல நோக்கி பார்த்துக்கிட்டே இரு. கர்த்தர் நிச்சயமா நான் சொல்ல முடியும், அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த சத்துருவே வந்து சொல்லுவாங்க, ஐயோ உன் கூட கர்த்தர் இருக்கிறார்ப்பா, உங்க கூட என்கிட்ட யுத்தம் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, உன் கூட ஆண்டவர் தான் இருக்கிறார். அந்த சத்துரு வாயை திறந்து சொல்லத்தக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்போ உன் பூர்வீக சுதந்திரம்
நீ கல்வாரி சிலுவையில பெற்ற ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நீ இப்ப இழந்திருக்கலாம். இப்ப மறுபடியும் கர்த்தர் உனக்கு புதுப்பிக்க போறார், தர போறார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். அப்படி எழுந்து நில்லுங்க எல்லாரும். ஒரு விஷயம், ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்றதுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னோடு கூட தகுதிப்படுத்தும்படியா எந்த விதமான கசப்பும் எந்த விதமான மூர்குணமும் இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல போடுப்பா. 27 வருஷம் எபேசியர் 4 கையை பிடிச்சி கொஞ்சம் தூக்கி விடுங்க பக்கத்துல. எபேசியர் 4:27. எபேசியர் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, இதனால என் ஆசீர்வாதம் கெட்டு போயிருக்குன்னா, பிசாசு திருடி இருப்பானா, ஆண்டவரே இது எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன்னு ஒரு உடன்படிக்கை பண்ண போறீங்க. மாத்திக்கிறேன் நீ பண்ற அந்த உடன்படிக்கையில தான் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமே கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. நீங்கள் கோபம் கொண்டாலும் 26 நீங்கள் கோபம் கொண்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக பிசாசுக்கு இனி நான் இடம் கொடுக்க மாட்டேன். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்க தனக்கு உண்டாகும்படி தன் கையினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து இனி வராது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையே கேட்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி நான் பேசுவேன். நான் மீட்கப்பட்ட நாளுக்கென்று பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை இனி நான் துக்கப்படுத்த மாட்டேன். சகலவிதமான கோபம், சகலவிதமான கசப்பு, சகலவிதமான மூர்க்கம், சகலவிதமான கூக்குரல், சகலவிதமான தூஷணம், மற்ற எந்த கெட்ட குணமும் இனி எனக்குள்ளே இருக்காது. சொல்றீங்களா இல்லையா? சொல்றவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இயேசு என்ன மன்னிச்ச மாதிரி, என் பாவத்தை மன்னிச்ச மாதிரி, என் அக்கிரமத்தை மன்னிச்ச மாதிரி நானும் மற்றவர்களை மனப்பூர்வமாய் மனதார மன்னிப்பேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எல்லா ஆசீர்வாதத்தை விட கசப்பு, இந்த கோபம், இந்த மூர்க்கம் இருக்கு பாருங்க, இந்த மன்னிக்காத குணம் இருக்கு பாருங்க, இன்னும் ஆள் மனசுல, உங்க ஆத்துமால இவங்க மேல பயங்கர கசப்பாகும், இவங்க மேல பயங்கர கோபமாகும், இவங்க மேல பயங்கர மூர்க்கமாகும். அது உனக்குள்ள இருக்குன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், நீ தேவனுடைய சமூகத்திலிருந்து நன்மையை அனுபவிக்கவே முடியாது. இந்த கசப்பு அது என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு வர வேண்டிய, பரலோகத்திற்கு வர வேண்டிய எல்லா நன்மையும் ஸ்டாப் பண்ணிடும். உனக்கு கொடுக்காது, உனக்கு கிடைக்காது. ஆண்டவருடைய பிள்ளை, இந்த கசப்பை தான் ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள இருக்கவே கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீ கசப்போடு ஒரு வாழ்க்கை, கசப்போடு இந்த பந்தியை நீ ஆசரிக்கவும் கூடாது. கசப்ப கர்த்தர் உன்னிலிருந்து எடுத்து போடணும்னு சொல்றார். எல்லா மிருகத்துக்கும் அந்த பிச்சின்னு ஒண்ணு இருக்கும், கசப்புன்னு ஒண்ணு இருக்கும், பார்த்திருக்கீங்களா? ஆனா புறாக்கு மட்டும் அது என்ன பண்ணாதான், உள்ள இருக்காதான், பிச்சு இருக்காதான். ஏன்னா அது கபடற்றது, கசப்பு இல்லாது. அது என்ன பண்ண தெரியுமா? அவனை கொல்றவனையும் நம்பும். கசப்பு தெரியாது அதுக்கு. எல்லாருமே அதான் சொன்ன, புறாவை போல கபடற்று இருங்க, கபடற்றவர்களா இருங்க. அப்படி தேவனுடைய நன்மையை நீ பெற்றுக்கொள்வீங்க. தயவு செய்து
ஆண்டவர்கிட்ட மட்டும் இன்னைக்கு இந்த நாள்ல இந்த பந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ கர்த்தரிடத்துல பேசணும். ஏசப்பாட்ட நீ பேசணும். ஆண்டவரே, நான் யார் மேல கசப்பா இருந்தேனா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் மன்னிக்க அவங்களுக்கு அவங்க என்ன மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, நான் அவங்கள மன்னிச்சிடுறேன், நீரும் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். அல்லேலூயா. இதுல தாங்க பெரிய ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்குது. இதுலதான் பெரிய நன்மை உனக்கு காத்திருக்குது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த பந்தியை எடுத்துட்டு நீங்க போனா கூட உங்களுக்கு யார் மேல அந்த வைராக்கியமான கசப்பு இருந்தா அவங்க கிட்ட போன் பண்ணி மன்னிப்பு கேட்கறது ரொம்ப நல்லது. மன்னிப்பு கேட்கறதுல என்ன ஆக போற? குறைஞ்சா போயிட போறீங்க. நான் கேட்கறேன், இல்ல உங்க தலை மேல இருக்கிற கிரீடம் கீழே விழுந்துருமா? ஒன்னும் இல்ல, கிரீடம் தான் முத்து அதிகமா மாறும். பரலோக கிரீடத்துல உனக்கு என்ன முத்து அதிகமா கர்த்தர் பதிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட முகமுகமா பேசுறார். நீ உன் சத்துரு, உன் உரிமைய, உன் சொத்தை, உன்னுடைய எல்லாத்தையும் திருடி வச்சிருப்பானா, இன்னைக்கு தேவன் அதை அவன் கையிலிருந்து பிடுங்கி உன் கையில கொடுக்க போறான். இந்த நாள் முதற்கொண்டு வருமானத்துல ஒரு மாற்றத்தை நீ பாப்பீங்க. இந்த நாள் முதல் உன் குடும்பத்துல ஒரு மாற்றத்தை நீ பாப்ப. இந்த நாள் முதற்கொண்டு சமாதானத்தை நீங்க பாப்பீங்க. கர்த்தர் உனக்கு செஞ்சு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். இந்த கசப்போட இருந்தா குடும்பத்துல சமாதானம் இருக்காது. யார் மேல கசப்பு இருந்தாலும் வீட்டுல என்ன இருக்காது? சந்தோஷமும் இருக்காது. முன் போல சந்தோஷம் சமாதானம் எதுவுமே இருக்காது. கர்த்தர் உங்ககிட்ட பேசுறார். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உன் உள்ளத்துல நான் ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். அப்படி யார் மேலேயாவது வைராக்கியமான கசப்போ வைராக்கியமாவோ நீ இருந்தீங்கன்னா ஆண்டவர் தான் உங்ககிட்ட சொல்றாரு, வேணாம் மகனே, வேணாம் மகளே. அது வேலையில இருக்கலாம், அது உனக்கு முன்னாடி உனக்கு துரோகம் பண்ணவங்களா இருக்கலாம், உன்னை ஏமாத்தினவங்களா இருக்கலாம். அவங்கள பழி வாங்குறனா இல்லையா, அப்படி ஒரு வெறி உனக்குள்ள இருந்திருக்கலாம். வேணாம் மகளே, வேணாம், வேண்டவே வேணாம். ஆண்டவர் சொல்றார், வேணவே வேணாம். அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது மகனே, மகளே, அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தர் சொல்றாரு, வேணாம் மகளே, இந்த கசப்பை நீ உட, இந்த பிச்சை உள்ளந்து எடுத்து போடு. நீ தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவன், நீ தேவனால் நன்மை அனுபவிக்க பிறந்தவன், நீ தேவனால் நான் ஆசீர்வாதத்துக்காக பங்குள்ளவனா இருப்பேன். இந்த கசப்பு ஒருவேளை உனக்கு வியாதியா கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு அதை மன்னிக்கும் போது கர்த்தர் சொல்றார், அந்த வியாதியை உன்னை விட்டு நான் விளக்குவேன், அந்த வியாதியை உன்னை விட்டு நான் விளக்குவேன். அந்த வைராக்கியத்தை நீ விளக்கும் பொழுது உன்னோடக்குள்ள இருக்க அந்த வியாதியை நான் உன்னை விட்டு நீக்குவேன். இது நீங்க தான் இல்லையா இன்னைக்கு பாருங்க. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்தவரே, இரக்கமும் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைங்க இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனா ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த பாத்திரவனாய் மாற்றி நீ ஆசீர்வதி, பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. அந்த வசனத்தை வாசிப்போம்.